கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் சங்கீதங்களின் புத்தகம் 147 ஒரு 2 வசனங்களை பார்க்க போகிறோம். 13, 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த இடத்துல 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய வீட்டை இல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பான இடத்துல நம்ம பிள்ளைகள் எங்கே இருக்கிறதோ அங்கு அவர் சொல்கிறது என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய கதவு, அதனுடைய தாழ்பால் அவைகளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும், எந்த விதமான வெளி தாக்குதலுக்கு உள்ளே அவர்கள் பாதிக்காதபடிக்கு அவர்களுக்கு ஒரு செக்யூர்ட் பிளேஸ் வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறதான காரியம் இந்த சங்கீதத்தில் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதோடு கூட உன்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அதோடு கூட பார்க்கின்ற வேளையில் அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமைகளால் திருப்தியாக்குகிறார். நம்முடைய எல்லைகள் எப்பொழுதும் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டுக்குரிய 4 எல்லைகள் தான். அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில், அந்த பிள்ளைகள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சமாதானம் தேவை. இன்றைக்கி அந்த சமாதானத்தை இழந்து எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகிறாங்க. ஆகவே இந்த நேரத்தில் அவர் சொல்லுதான காரியம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் செழுமையான பதார்த்தத்தாலே, கோதுமையினாலே. அதோடு கூட உங்களுடைய எல்லைகளை நான் பெரிதாக்குவேன், பாதுகாப்பேன். கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் உங்களை உசிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி கொடுக்கிறது தேவன் மட்டும்தான். நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் கூட அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க முடியாமல் போகிறது. அதற்கு அங்கும் இங்கும் அலைகிறோம். ஆனால் அந்த தேவன் கொடுக்கக்கூடிய திருப்தி முழுமையான திருப்தி. அந்த முழுமையான திருப்தியை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து சொல்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தாழ்பாளைகளை பலப்படுத்துகிறீர், எங்களை எல்லைகளை பாதுகாக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு தேவையான உசிதமான பொருட்களினாலே எங்களை திருப்தி ஆக்குகிறீர். இதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, செயல்பட நாங்கள் அதை உறுதியாக உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.